ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சீனா இந்தியா உள்ள நுழைஞ்சு எப்படியாவது இந்திய பகுதியை ஆட்டையை போட்டு இந்தியாவில் சீனா கொடியை நட்டணும்னு நினச்சிட்டு வந்துச்சு. ஆனால் நடந்த கதை என்னமோ, சீனாவில் இப்போ இந்தியா கொடி பறந்துக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று தான் சீனாவோட தேசிய தினம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த தேசிய தினத்தை ஒட்டி ஹாங்காங்கில் பயங்கரமான போராட்டங்கள் நடந்துட்டு வந்துச்சு. ஏன்னா அங்கே கொடுங்கோல் ஆட்சி நடக்குது, எங்களுக்கு புதிய சட்டம் இதெல்லாம் கொண்டு எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு சீனாவுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு சில போராட்டம் பண்ண வந்தவங்க நம்மளோட இந்திய தேசிய கொடியை பிடிச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர்லாம் அப்படியே தன்னோட முதுகில் போத்திக்கிட்டாரு நம்மளோட தேசிய கொடியை. ஸோ அவர் என்ன ஒரு போஸ்ட் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியானால் மட்டும்தான் சீனாவை அடக்க முடியும், இந்தியா சீனாவுக்கு எதிரி, ஸோ எங்களுக்கு இந்தியா நண்பன், எங்களுக்கும் சீனா எதிரி, அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி இந்தியா எங்களுக்கு நண்பன் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு போஸ்ட்டில் போட்டாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா சீனாவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பதற்றமான சுச்சுவேஷனில் ஸோ எப்படி தன்னோட பகுதி மக்களே இப்படி எதிராக கிளம்புறாங்கன்னு பாருங்கள். அதுவும் அந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சியில். நம்ம இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக ஆட்சினா பரவாயில்ல, நம்மளாம் யாரை வேணால் திட்டலாம், பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணலாம், முதலமைச்சரை விமர்சனம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி பகுதியில் இப்படி நம்மளோட இந்திய தேசிய கொடி பறந்துருக்குன்னா உண்மையிலே நம்ம நாடு வேறு லெவல் தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஜி ஜின்பிங் அவர்கள் எப்படி மனசு உடஞ்சு தான் போயிருப்பார், எப்படி தன்னோட மனசை தேத்திக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. உண்மையிலே இது சீனாவுக்கு ஏற்பட்ட பெருத்த அவமானம். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் ஒரு பக்கம் சீனாவுக்கு மிகப்பெரிய பல்பை கொடுத்துருச்சுங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சீனா 1959 இருந்து அருணாச்சல பிரதேசம் என்னோட பகுதி தான்ப்பா, அது தெற்கு திபெத்து, இந்தியாவோடலாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் அதை பெருசாக கண்டுக்கிறதில்ல, நீ பாட்டுக்கு சொல்லிட்டே திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ இப்போ திருப்புன்னு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1959 எல்ஏசியை பற்றி என்ன சொன்னோமோ அதை தான் கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துச்சு. அதுக்கு இந்தியாவும் ரிப்ளை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ எதிர்பாராத விதமாக அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனா எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தால் நடக்கிறதே வேறன்னு சொல்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 60 வருஷமாக அருணாச்சல பிரதேசத்தை இந்திய பகுதியாக தான் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கப்போ அமெரிக்கா தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் பண்ண வேணாம், எல்லை மீறி ஒரு சில அத்துமீறது, இந்தியா போய் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைவிடுங்க அப்படின்ற மாதிரி நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலே சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய டென்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த அருணாச்சல பிரதேசம் அப்படின்றது நமக்கும் சீனாவுக்கும் உள்ள பிரச்சனை தான். ஸோ நம்ம பேசி தீர்த்துக்கிட்டாலே போதும், அமெரிக்கா இதில் உள்ள வரும்னு அவசியமே இல்லை. அப்படி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை இந்தியாவுக்கு ஃபேவராக கொடுத்துருக்குது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய மண்டவலியாக தான் இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீனா பாகிஸ்தான் 2 நாடுகளுமே தூக்கம் இல்லாமல் அலைய போகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. என்னன்னா, நம்ம இந்தியா லேலேருந்து மணாலி போகிறதுக்காண்டி அடல் சுரங்கப்பாதையை இன்னைக்கு திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இது நம்மளோட முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களோட மிகப்பெரிய கனவு திட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த சுரங்கப்பாதை நம்ம இராணுவ வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயன் அளிக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இராணுவ வீரர்களுக்கு பெரும்பாலான நாட்களில் சாலை பகுதிகளை யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த மாதிரி பனி அதிகமாக பொழியறனால சாலைகள் எல்லாமே மூடப்படுறது. வான் போக்குவரத்து மூலமாக தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த அட்டல் சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா வருஷத்தில் எல்லா நாட்களும் யூஸ் பண்ண முடியும். முக்கியமாக இராணுவ வீரர்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள், அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே இது வழியாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த வழி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ள லே மணாலி சாலையோட வழியை விட 6லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் குறைக்குது. 46 கிலோமீட்டர் இது மூலமாக கம்மியாகுது. ஸோ இந்த ஏரியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. இது கண்டிப்பாக சீனா பாகிஸ்தானுக்கு ஒரு டிராபேக் தான். ஏன்னா சீனா ஈஸியாக எல்லா வேலைகளுமே பண்ணிடும், இராணுவ வீரர்களுக்கு எந்த ஒரு விஷயங்களும் கொடுக்குறது. ஏன்னா அதோட பகுதி எல்லாமே ஒரு சமதளமான பகுதிகளாக தான் இருந்துக்கிட்டு வருது. ஆனால் நம்ம இராணுவ வீரர்களுக்கு என்றைக்குமே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஏரியாஸாக தான் இருந்துக்கிட்டு வருது, மலைப்பகுதிகள். ஸோ இந்த மாதிரி இருக்கனால நம்ம மேக்ஸிமம் வான் போக்குவரத்து தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம எல்லையில் பதற்றம் அதிகரிக்க சாலை திட்டங்களை அதிகமாக பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறது சீனாவுக்கு உண்மையிலே வயிற்றில் புளிய கரைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் சீனா எப்படி கதற போகிறாங்கன்னு தெரியல. அதை நான் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன், குளோபல் டைம்ஸில் என்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.